யாருன்னே தெரியாத ஒரு வயசான தாத்தாக்கு ரோட்ல ஹெல்ப் பண்ண இந்த பையனை அந்த தாத்தாவோட மனைவி அவனோட தலையை தொட்டு பிளஸ் பண்றாங்க. அப்ப அவனோட கண்கள்ல ஏதோ மின்னல் மாதிரி ஒரு பவர் வந்துட்டு போகுது. இந்த பையனும் அதை சீரியஸா எடுத்துக்காம கேஷுவலா அவனோட கார்ல போய் உட்காந்து டோரை லாக் பண்ணா அந்த லாக் அவன் கையோட வந்துடுது. என்னடா நம்ம எப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆனோம்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல அம்மா காரை ஓரமா நிப்பாட்டுங்க, இப்ப பயங்கரமா மழை பெய்ய போகுது, மழை நின்னோன்னு போகலாம்ன்றான். அவங்க அம்மாவோ முட்டாளாடா நீ, வெயில் இப்படி கொளுத்தின்னு இருக்கு, எப்படா மழை பெய்யன்றாங்க. அவங்க சொல்ற நேரத்திலே பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்க சமயத்துல அவனோட பவர் கிளாஸ் கலட்டினாதான் எழுத்துங்கெல்லாம் கிளியரா தெரியுது. அப்புறம் அவன் சைக்கிள்ல உடஞ்ச வீல அவன் கையாலேயே திருப்பி சரி பண்ணிடுறான். அடுத்த நாள் காலேஜ்ல பிரின்சிபல் அவனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க சமயத்துல மேம் அந்த ஜன்னலை டக்குன்னு மூடுங்க, இல்லன்னா அது உடஞ்சிரும்ன்றான். அது எப்படி உடையும், காத்து வேகமா அடிக்கலன்னு அவங்க சொல்ற சமயத்துல ஜன்னல் வேகமா அடிச்சு அதோட கண்ணாடி உடையுது. இந்த பையனுக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த பாட்டி இவனை பிளஸ் பண்ணதுல இருந்து எல்லாமே விசித்திரமா நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்க சமயத்துல அந்த பாட்டி அங்க பாக்குறான். உடனே அவங்க கிட்ட போய் பாட்டி என்ன செஞ்சீங்க நீங்க, எனக்கு என்னென்னமோ ஆகுதுன்றான். அதை கேக்குற அந்த பாட்டியோ அவங்களுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க எடுத்துப்பாங்க போலன்றாங்க. அதை கேக்குற அந்த பையனும் எடுத்துப்பாங்களா, நான் என்ன பொருளா எடுத்துப்பாங்கன்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியலன்ட்டு ஷாக்கா அந்த பாட்டியை பாக்குறான்.